அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 104:31, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். நாம் அவருடைய கிரியைகள். அப்போது நம்மிலே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்பட முடியுமா? நம்மை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் பிரியப்பட முடியுமா? யோசித்து பார்ப்போமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை பார்த்து நீங்கள் மகிழுவீங்களாப்பா? என் வாழ்க்கை உங்களை பிரியப்படுத்துமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராய்ந்து அப்படியே பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சின்ன வார்த்தையை பேசுகிறோமா, இது கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஒரு சின்ன காரியங்களை செய்கிறோமா, ஒரு இடத்துக்கு போகிறோமா, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இப்படி கேட்டு 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 நம்ம செய்து பழகும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஆதியாகமம் 1:5-6 மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது. அப்போ இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்ததற்கு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா, மனஸ்தாபப்படுகிறாரா? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு நடக்கையிலும் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது அவர் சந்தோஷப்படுவார். ஆனால் அவருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்யும்போது, அவர் விரும்பாத காரியங்களை செய்யும்போது, அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் செய்த காரியம் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே அவர்களை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்து அவர் நம்மை பார்க்கும்போது, என் மகள் எனக்கு பிரியமான காரியங்களை செய்கிறாள், என் மகன் எனக்கு பிரியமான காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். தம்முடைய கிரியைகள்னால் நம்ம தானே அவருடைய கிரியைகள். நம்மளை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடையணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று, 1 சாமுவேல் 15:11, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இப்போ ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படியாமல் போனோம் என்றால், சவுல் கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? அந்த கீழ்ப்படியும் போது தான் தேவனுடைய மகிமை விளங்கும். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாடிகளில் தண்ணி நிரப்புங்கள்ங்கிறார். உடனே அவங்க நிரப்புனாங்கன்னு போட்டிருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அந்த பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு. அவங்க கொண்டு போகிறாங்க. பாருங்களேன், அது உடனடியாக கீழ்ப்படிந்ததுனால அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படியை ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவர் சொல்லுகிற சில காரியங்களில் சின்னதாக தான் இருக்கும். நம்ம அதற்கு கீழ்ப்படிஞ்சோன்னா நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இப்போ 2 சாமுவேல் 24:16 தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின்மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, ஒருவேளை நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அவர் நம்மை தீங்குக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் நாம் மனஸ்தாபப்படும்போது, மனம் திரும்பும்போது நமக்கு விரோதமாய் வருகிற அந்த தீங்குக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஸோ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அவர் நினைத்து அவருடைய மிகுந்த கிருபையின்படி அவர் மனஸ்தாபப்படுவார். நம்மை சீர்படுத்தி நம்மை அவர் சிட்சித்து பலவிதமான நன்மைகளை, மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிமித்தமான பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தீர்களானால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? உதடியா இப்படி
வரலுதுன்னு தெரியல. இல்லை, ஜோமன்ல அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிலே மகிழுகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தாதபடி எங்களுடைய வாழ்க்கை உம்மை பிரியப்படுத்துகிற விதத்திலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை ஆண்டவரே யாராவது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்மை வேதனைப்படுத்தி தீங்கை அனுபவிக்கிறவர்களாய் இருந்தார்களானால் இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே மனம் திரும்பும்போது அந்த தீங்குக்கு நீர் மனஸ்தாபப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களில் தவறும்போது வருகிற தீங்கு நிமித்தமாய் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பினீர்களானால் நிச்சயமாக அவர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.